everyone. So பசங்களா நம்மளோட வேதாந்துல நிறைய தீமினல் கிளாஸஸ் போயிட்டே இருக்கு கரெக்ட்டுங்களா. ஸோ உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுக்கு செகண்ட் சாப்டராக இருக்கட்டும், தேர்ட் சாப்டராக இருக்கட்டும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி 11th கிளாஸஸ் வந்து ரெக்கார்டிங்கில் பார்க்க போகிறீங்க. ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கணும். எல்லா விஷயத்தையும் நான் அழகாக எழுதியிருக்கேன், பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப்பை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ சே நான் எழுதுகிற பிடிஎஃப்ல இதான் பெட்டர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லுவேன். எந்த கிறுக்கலும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அழகான பிடிஎஃப் கிடைக்கும். அண்ட் பசங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட வேதாந்துல உங்களுக்காக வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே இருக்குது. யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, எப்பயுமே ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கரெக்டாக? ஸோ 12th ஃபவுண்டேஷன் 11th தான் இருக்குது. 12th வந்துட்டு 11th நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுவீங்க. செகண்ட் வால்யூம் அப்படியே யூஸ் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் சாப்டர் பயங்கரமாக யூஸ் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அது எல்லாமே தீமினல் கிளாஸஸில் நான் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக வந்து பிளான் பண்ண போகிறோம். ஏன்னா நான் வந்து நிறைய டைம் பிளேட் கிளாஸஸில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அதை வந்துட்டு இன்னும் பெட்டராக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ பசங்களா, உங்களோட போர்ஷன்ஸ் கம்ப்ளீஷனாக இருக்கட்டும். 11th முடிக்காமல் நம்ம 12th ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அண்ட் 11th முடிச்சுட்டு தான் நம்ம 12th ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னு இந்த வருஷம் 2 மீடியமுக்கும் நம்ம நடத்துகிறோம். ஸோ எல்லாமே வீக்லி டெஸ்ட் இருக்க போது, பிடிஎஃப்ஸ் இருக்க போது. பசங்களா, நீங்கள் வந்துட்டு நம்மளோட 11th 12th தீமினல்ல எங்கள் கூட சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் ஃப்ரீ ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு சொன்ன மாதிரி லைவ் கிளாஸஸும் இருக்குது, போன வருஷத்தோட ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்குது. இந்த வருஷத்தோட லைவ் கிளாஸஸும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெக்கார்டரில் உங்களுக்கு வந்து ஜாயின் ஆயிரும். அண்ட் பை த வே, உங்களுக்கு 600 out of 600 எடுக்கிறதுக்கு 12th எவ்வளோ பாசிபிலிட்டிஸோ, 200 கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸோ, அது எல்லா விஷயத்தையும் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரிசமமாக கொடுப்பேன். அண்ட் இதில் எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. ஸோ பேசிக்கலி மேக்ஸ், சிஎஸ் ரெண்டுமே நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்ன்ற 2 சப்ஜெக்ட்ஸுக்குமே. ஸோ பசங்களா, ஐ விஷ் நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அண்ட் இப்போ ஃபாலோ அப்டாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட போகிறேன். இந்த வீடியோவில் வர எல்லா கான்செப்டையும் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்ஸாக நீங்கள் எனக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு மாடலுக்கு ஒரு சம்மனை எடுத்து நீங்களாக சம்ஸை வாலண்டியராக எடுத்து சம்ஸை வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு யார் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் ரெகுலராக ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக போடணும். நாம எக்ஸசைஸ் 2.6 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் எவ்ரிவன் ரெடி ஃபார் த செக்ஷன், ரைட்? ஸோ பார்த்துடலாமா? Find the zeros of the polynomial function f of x which is equal to 4x square minus 25. Zeros na என்னடாமா? Zeros அப்படினாலே what we can say about zeros of a polynomial function. My f of x is zeros na roots அப்படின்னு அர்த்தம். Roots na என்னது? எந்த x வேல்யூ போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்குமோ, தட் இஸ். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ f of x is equal to factorization. வேற ஒன்றும் இல்லை. இது வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம்? இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து 2x the whole square and this is 5 square. ஸோ இவங்க எந்த ஃபார்மேட்டில் இருக்காங்க? which is of format a square minus b square ஃபார்மேட்டில் இருக்காங்க. இவங்களை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? a plus b into a minus bன்னு எழுதிக்கலாம். கரெக்டாடாமா? எஸ். ஸோ இப்போ நீங்கள் உங்களை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 2x plus 5 ஒன்று அண்ட் 2x minus 5 ஒன்று. ஸோ a plus b, a minus bன்னு 2 விதமாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ வாட் இஸ் யுவர் ஜீரோ? ஸோ ஜீரோஸ்னால் என்னது? இது ஈக்குவல் டு 0ன்னு வரும்போது my f of x will be equal to 0, which means 2x plus 5, 2x minus 5 equal to 0. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? x is equal to minus 5/2ன்னு ஒரு வேல்யூ வரும், ஆர் x is equal to plus 5/2ன்னு ஒரு வேல்யூ. 2 வேல்யூஸ் இருக்கு. ஓகேவாடப்பா? ஸோ திஸ் ஆர் தி zeros of the polynomial. if x is equal to minus 2 is one root, ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க, find the other roots அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ரூட் கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எக்ஸ் மைனஸ் 2வா அவங்கள நீங்கள் வெளியே வச்சு எழுதிக்கலாம். ஸோ லைக் இதை வந்துட்டு நீங்கள் சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணாலும் சரி, வாட் எவர் யூ கேன் யூஸ் இட். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு எழுதி வந்திருப்போம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப், அப்போ நான் என்ன சொல்லலாம்? ரூட் அப்படின்னா ஃபேக்டர்னு எழுதிக்கலாமா? இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 17x மைனஸ் 22 இஸ் ஈக்குவல் டு 0 இப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ண போகிறோம். சிந்தட்டிக் டிவிஷன்னா என்ன? கொடுத்துருக்க பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிக்கோங்க. 1, -1, -17 and -22.
and கொடுத்திருக்க வேல்யூவை இங்க எப்பயுமே starts with 0. Always start with 0. இந்த ரெண்டு பேத்தையுமே எப்பயுமே ஆட் பண்ணும். ஃபைனல் ஆன்சரை you have to multiple with 2. சரிங்களா? இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1. So it is -2. ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா -3. மல்டிபிள் பண்ணா +6. கரெக்டா? இவங்க ரெண்டு பேத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? -11. மல்டிபிள் பண்ணா +22. So your remainder is 0. This is your remainder. கரெக்டாப்பா? So this is a quadratic equation. இதை நீங்கள் quadratic equation நீங்கள் எழுதிட்டீங்களே போதும். ஸோ இதை நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ which implies என்னோட x cube எப்படி எழுதிக்கலாம்? x cube minus x square minus 17x minus 22. இதை வந்து நான் x plus 2 into x square minus 3x minus 11 சொல்லி எழுதிக்கலாம். சரியாடாமா? ஓகே. ஸோ இவங்களை நீங்கள் எப்பயும் போல் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா போதும். You have to do factorization. So factorize x square minus 3x minus 11 factorize பண்ணணும். கரெக்டா? So factorize பண்ணலாம் மேடமா. What is your answer? So your x is equal to 3. Formula method போய்க்கலாம். Square root of 9 minus into minus plus 44 whole divided by 2. 2 into a. கரெக்டுங்களா? So 3 plus or minus square root of 53 whole divided by 2. So உங்களோட ஆன்சர் என்னடாமா? So the roots. So the other roots are 3 plus root 53 by 2 ஒன்று, 3 minus root 53 by 2 ஒன்று. இந்த மாதிரி ரெண்டு ரூட்ஸ் உங்ககிட்ட இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? Find the real roots of x power 4 is equal to 16. சரிங்களா? ஓகே. ரியல் ரூட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைட் கொண்டு வாங்க. எப்பவுமே சால்விங்க்கு ஒரு சைடு இருந்தா இட் இஸ் வெரி பெட்டர் டாமா. இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பரா? ஸோ ரைட் இஸ் எப்பெல்லாம் ரெண்டு ஸ்கொயர் நம்பர் பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துருக்கணும். a square minus b square which is a plus b into a minus b ன்னு சொல்லிட்டு. கரெக்டாடா பசங்களா? எஸ். ஸோ when you do it you will have x square plus 4 ஒன்று, x square minus 4 ஒன்று, which is equal to 0. Again it is a square number. So again அதுக்கு ஃபார்முலா அப்ளை ஆகும். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 ஒன்று, எக்ஸ் ப்ளஸ் 2 ஒன்று. இப்போ 3 பேர் ஈக்குவல் டு 0. 3 பேர்த்து ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 ஒன்று, ஆர் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, ஆர் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 which is not possible. இது possible இல்லை. What about this one? X is equal to 2. And இது என்னது? X is equal to minus 2. So what is the real roots? Find the real roots ன்னு கேட்டிருக்காங்க. அப்பளோட real roots என்னடா பசங்களா? Your real roots is plus or minus 2. So x is equal to plus or minus 2 are the real roots. இவங்க தான் நம்மளுக்கான ரியல் ரூட்ஸ். ஓகேவாடாம்மா? எஸ். Solve 2x plus 1 the whole square minus 3x plus 2 the whole square which is equal to 0. சரிங்களா? இவங்களை எப்படி சால்வ் பண்ணலாம்? whole square formula. So a plus b, a minus b. Simple. So 2x plus 1 minus of 3x plus 2 ஒன்று. Next 2x plus 1 plus 3x plus 2 ஒன்று. உங்களை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? You will have minus x minus 1. And இது என்னடாம்மா?
5x plus 3 which is equal to 0. Minus a common எடுத்துலாமா? When you take minus common and go to that side, it become x plus 1, 5x plus 3 is equal to 0. So simply now x oda value x plus 1 is equal to 0 or 5x plus 3 is equal to 0. அப்போ x oda value என்னது minus 1 and இங்க x oda value minus 3 by 5. அவ்வளோதான்டா பசங்களா. ஓகே, ஸோ தட்ஸ் இட். இது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுல. எக்ஸசைஸ் 2.7 தான் பார்க்க போகிறோம். ஸோ we will start. Find a quadratic polynomial f of x such that f of 0 is equal to 1, f of minus 2 is equal to 0, f of 1 is equal to 0. சரிங்களா? நம்ம ஒரு quadratic equation கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா we know that f of minus 2 is equal to 0 and f of 1 is equal to 0. யாரை போட்டு 0 ஆகிறாங்களோ they are called zeros, which implies இதில் நமக்கு என்ன தெரிய வருது? minus 2 and 1 are zeros of the polynomial. அவங்க தான் இந்த polynomialோட zeros. Zerosனா என்ன அர்த்தம்? minus 2 and 1 are roots of the equation, roots of the polynomial. Okay, vadama. So what is the sum of the roots? Sum of the roots, which is equal to minus 2 plus 1, அதாவது minus 1. Product of the roots. Minus 2 into 1, that is minus 2. சரிங்களா? Sum of the roots, product of the roots ரெண்டு நம்ம கிட்ட இருக்கு. So what is a polynomial? P of x. Your P of x is equal to k into, முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் வரும், அது நம்மளுக்கு தெரியாது. So x square into sum of the roots, minus of minus sum of the roots into x plus product of the roots, which is equal to k into x square plus x minus 2. Okay, vadappa? Yes. So this is the polynomial we have. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த polynomial நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த k ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். To find k ஓட வேல்யூ. ஓகேங்களா? என்னடாமா k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. f of 0 is equal to 1. So it is not actually p of x. It should be f of x. ஓகேவா? அதை மாற்றிக்கோங்க. திஸ் இஸ் f of x டாமா, p of x கிடையாது. ஏன்னா அவனே கொடுத்துட்டான். ஸோ நம்ம அதை மாற்ற முடியாது. ஸோ அப்போ f of 0 என்னடாம்மா? k into போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 plus 1 minus 2 which is equal to sorry 1 போடக்கூடாது, எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 0 plus 0 minus 2 is equal to 1 என்ற ஆன்சர். ஓகே, ஸோ which means minus 2k is equal to 1. அப்போ k is equal to minus 1 by 2. So our final answer f of x is equal to minus 1 by 2 into x square plus x minus 2. Okay, next போலாமா? Construct a cubic polynomial function with rational coefficients. Rational coefficients என்னது? ரூட்லாம் வந்தால் வரக்கூடாது. ஓகே, ஹேவிங் ஜீரோ செட்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்களா? குட் கொஸ்டின் ஆக்சுவலி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு x is equal to 2/5 இருந்துட்டு போட்டோம். சரிங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேர் ரூட்ஸ். அப்போது x minus 2/5 will form a root. இது ஒரு ரூட் எனக்கு ஃபார்ம் பண்ணும். ரைட் ராமா? நீ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு எப்படி சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியுமோ, இங்கே இந்த மாதிரி 3 பேர்த்த வச்சு, ஸோ ஆல்ஃபா பீட்டா காமான்னு 3 ரூட்ஸ் இருப்பாங்க. இந்த 3 ரூட்ஸை வச்சு உங்களால் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா x3. ஓகே, ஸோ எப்பயும் போல் ஃபஸ்ட்டு எடுத்தனே 3 பேர்த்தோட அடிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்த்து அடிஷன் பண்ணணும்.
ரெண்டு பேர் சேர்த்தினா என்னது ஆல்ஃபா பீட்டா beta gamma gamma alpha into x square. So this is x square and this is x. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ராடக்ட் மூணு பற்றி சேர்த்து அப்படியே டோட்டலாக இதுதான் ஃபார்மேஷன். சரிங்களா? அங்கே எப்படி ரெண்டே ரூட்ஸாக இருக்குது. ஸோ ரெண்டு பேர்த்தோட அடிஷன் ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் முடிஞ்சிருச்சு. இங்கே மூணு பேர் இருக்கிறதுனால தனித்தனியாக நெக்ஸ்ட்டு ரெண்டு பேரா அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மூணு ஒட்டுக்கா. புரியுதா? நம்ம காம்பினேஷன்ஸ். ஸோ என்ன டேர்ம்ஸ் வளர்ந்துட்டே போகும்ல. இப்போ அதே ஜோடி தான் இங்கே. ஓகேங்களா? 2/5 and 1 plus root 3. Next 1 minus root 3 are roots of the polynomial. இந்த roots of the polynomial இருக்கணும். கரெக்டுங்களா? எஸ், it should be there. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? இவங்க ரெண்டு பேர்த்தையும் லைக் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என்ன கிடைக்கும்? 2/5 1 plus root 3 1 minus root 3. ஸோ root 3 கேன்சல் ஆயிரும். 2/5 plus 2 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 12/5. ஓகேவாடாம்மா? நெக்ஸ்ட் என்னது? ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட். இவங்க ரெண்டு பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. ஸோ யூ வில் ஹாவ் 2/5 ப்ளஸ் 2 root 3/5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட். இவங்க ரெண்டு பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் a ப்ளஸ் பி a மைனஸ் பின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரா? ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் root 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். அடுத்தது இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட். ஸோ 2/5 மைனஸ் 2 root 3/5. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுவும் காலி. அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் 2/5 which is 4/5 minus 2 minus 6/5. Okay, வாடாப்பா. Next you have to find the constant term. Alpha, beta, gamma. So 2/5 into 1 plus root 3 1 minus root 3 which is nothing but 2/5 into உங்களை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்னன்னு தெரியும்? 1 minus 3 which is minus 2 which is minus 4/5. அவ்வளோதாண்டா பசங்க. ஸோ வாட் இஸ் யுவர் cubic ஃபங்க்ஷன்? அந்த cubic ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ இட் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ஆஃப் ஆட். ஸோ மைனஸ் 12/5 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இவங்க மைனஸ் 6/5 எக்ஸ். அடுத்தது இவங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் இட் ஆக்சுவலி பாசிட்டிவ். ஓகேவாடாப்பா? ஸோ தட்ஸ் இட். சரிங்களா? இங்கே ஃபார்முலா படி மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ அதனால இந்த இடம் மைனஸாகவும் இது பாசிட்டிவாகவும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் தான். ஸோ ரேஷனல்னா திஸ் இஸ் ஓகே. டன் ஆடா பசங்களா? ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு. And we have another condition, right? நம்மளுக்கு இன்னொரு கண்டிஷன் வேற இருக்கு. So it is your f of x. Your f of x is equal to k into. இன்னொன்று கொடுத்துருக்க பாருங்க. f of 0 is equal to minus 8. So xக்கு பதிலாக 0ன்னு போட்டிங்கன்னா minus 8 வரும். 0னா கான்ஸ்டன்ட் டேர்ம் தாமா. So what is your another answer? f of 0. So f of 0ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? k into 4/5 மட்டும் கிடைக்கும் which is equal to minus 8. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ k is equal to minus 10. அவ்வளோதான். ஸோ you can simply write it. Your f of x is equal to
minus 10 in 10x cube, 10 to 2 cancel ஆயிரும். So plus 24x square 2 வரும். You will have minus 2 minus into minus plus 12x, and you will have again you will have a 2 minus 2 வரும். So minus 8. Right, Rama? So this will be your final answer. Okay, next sum polama. Prove that AP plus P is equal to 0 if f of x is equal to x cube minus 3px plus 2q is divisible by இவனால divide ஆயிட்டா. ஓகேவா? So divisible ரா என்னடாமா? இவனோட factor இவனை divide பண்ணும். சரிங்களா? How could you like? So g of x. G of x எப்படி எழுதிக்கலாம்? G of x is equal to x square plus 2ax plus a square, which implies இது x plus a the whole square formula. கரெக்டாடாமா? So x plus a is a factor of, இது பார்த்தீங்கன்னா is a factor of g of x. Okay? And we know that g of x is divisible by, sorry, f of x is divisible by g of x, which implies f of x is divisible by x plus a. x plus a அதை divide பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? x plus a is a factor of f of x. சரியாடாமா? x plus a is a factor of f of x. ஒருத்தங்க ஃபேக்டர்னா என்ன அர்த்தம்? ரிமைண்டர் 0ன்னு வருவாங்கன்னு அர்த்தம். புரியுதாடாமா? என்னது? f of aன்னு போட்டா எனக்கு என்ன கிடைக்கணும்? 0 கிடைக்கணும். அப்பதான் அது ஃபேக்டர். f of minus a போட்டா. ஸோ இங்கே போடுங்க பார்க்கலாம். So minus a the whole cube minus 3p into minus a plus 2q is equal to 0. This is minus a cube and plus 3pa plus 2q, which is equal to 0. Okay, இதை எடுத்து போவோம். இது இருந்து வேறு ஏதாவது கிடைக்குதானே? Let me check from here. So g of a minus a போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். Okay, we will do something else. Reminder வேண்டாம், factor theorem வச்சு எழுதிக்கலாம். So your f of x is equal to x plus a into இந்த term வரணும். ஸோ நல்லா யோசிச்சு எழுதுங்க. Actually, f of x is equal to g of x into some linear factor. And the linear factor நம்மளுக்கு தெரியாது. So x square plus 2ax plus a square into x plus b. இது என்னது நம்மளுக்கு இந்த சைடு? x cube minus 3px plus 2q, which is equal to, multiple பண்ணிங்கன்னா x cube plus 2ax square and இவங்களை ஆட் பண்ணிங்கன்னா plus bx squareன்னு வரும். Next x term a square x and you will have 2abx. Next
a square p. இங்க x square term வந்து 0. So what do you have? X square term. X square term என்னடாமா 0. So அப்ப 2a plus b is equal to 0, which implies your b is equal to minus 2a. Okay, next. Next உங்ககிட்ட என்ன இருக்கு? X term. Equate the x term. 3p. Minus 3p is equal to a square plus 2ab. Next நம்மகிட்ட என்ன இருக்கு? 2q is equal to a square b. இந்த aக்கு பதிலா you can put 2b na. So 2q is equal to a square into minus 2a. So இந்த 2 cancel. So q is equal to minus a cube. So minus a cube க்கு பதிலா நீங்க என்னன்னு போட்டுக்கலாம்? q னு போட்டுக்கலாம். Okay. And அதே மாதிரி இங்க நீங்க என்ன போட்டுக்கலாம்? You can put a here. So minus 3p is equal to a square plus plus 4 4s in a row. So your 4 will be minus 4a square. So minus 3a square in a row. So p is equal to minus a square. a square க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? p னு போட்டுக்கலாம். Okay. Okay, இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. Fine. So அப்போ நம்ம actually அந்த ஸ்டெப் நான் அழிச்சிருக்கவே கூடாது. We know that f of a minus a is equal to 0. Right? f of minus a is equal to 0. அப்படின்னா இங்க என்னது? Minus a cube minus a minus into minus plus 3pa plus 2q is equal to 0. Okay vadama, இவனுக்கு பதிலா நீ என்னன்னு போட்டுக்கலாம்? You can put q. அவ்வளவுதான். So q plus 3pa plus 2q is equal to 0, which means 3pa plus 3q is equal to 0. You can divide it by 3. So ap plus q is equal to 0. அவ்வளவுதான். ஓகேங்களாமா? So that's it. Final answer நம்மளுக்கு வந்துருச்சு. We have to prove it. We proved it. ஓகேங்களா? So that's it பசங்களா. Simple la? Yes. ஆர் இதுலயே கூட கொண்டு வந்துக்கலாம். நீங்க இதுக்குள்ளே கூட கொண்டு வந்துக்கலாம். இட் இஸ் யுவர் விஷ். இதுலயே கூட நீங்க a into a cube னு எழுதி அப்படியும் நீங்க கொண்டு வந்திருக்கலாம். எப்படி வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. சரியாடாமா? எப்படி போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் வரும். So use the method of undetermined coefficients to find the sum of 1 plus 2 plus 3 up to n minus 1 n. Undetermined coefficients. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? இதுக்கு லைக் கோஃபிஷியன்ஸ் எப்படி வரும்னே ஒரு ஐடியாவே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். we are adding, right? n of n. s of n என்னது? nல ஸ்டார்ட் பண்ணி up to 1. கரெக்டாடா பசங்களா? ஓகே. ஸோ இங்க மொத்தம் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். வாட் we are thinking. So the n minus இது மொத்தமா n terms இருக்கு. Like how many terms is there? So இப்போ 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். up to 5 வரைக்கும் 5 4 3 2 1. ஸோ அந்த 1 நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? அந்த 1ன்றது ஆக்சுவலி நான் இப்போ லாஜிக் வைஸ் யோசிச்சு பார்க்குறேன். 5னா 5, அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 5 minus 1, அடுத்த நம்பர் வந்து 5 minus 2.
அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 5 மைனஸ் லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர் 1ன்ற நம்பர் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்? n மைனஸ் n மைனஸ் 1 ரைட். ஸோ n ப்ளஸ் n மைனஸ் 1 அண்ட் இதை வந்து n மைனஸ் 2, ஏன்னா எல்லாமே n வச்சு எழுத பார்க்குறேன். ஓகே, அண்ட் அப்போ அடுத்த டேர்ம் இருக்கும் n மைனஸ் n மைனஸ் 2 கரெக்டா. நெக்ஸ்ட் இது வந்து n மைனஸ் n மைனஸ் 1. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து 1 கிடைக்கும். ஆக்சுவலி 5 மைனஸ் 4 தானே 1. ஸோ அப்படி எழுதுறோம்டாமா. ஓகே, ஸோ இப்போ எல்லா டேர்ம்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஐம் டேக்கிங் என்எஸ் காமன். எல்லா டேர்ம்லேயுமே n காமனாக எடுக்கிறேன். ஸோ இங்கே என்ன கிடைக்கும்? 1. இது வந்து 1 மைனஸ் 1 பை n. நீங்கள் காமனே இல்லாத டேர்மில் கூட எடுக்கலாம். ஸோ ஓகே, இது வந்து n கிடையாது. ஓகே, இதில் n இல்லை. ஸோ n மைனஸ் 1 பை n, இதில் n கிடையாது. அந்த மாதிரி n மைனஸ் ஆஃப் n மைனஸ் 2 டிவைடட் பை n, n மைனஸ் ஆஃப் n மைனஸ் 1 டிவைடட் பை n. ஓகேவாடாப்பா? எஸ். ஹவ் இட்ஸ் லுக் லைக்? இது வந்து எப்படி நம்மளுக்கு இருக்கு பார்க்க? ஏன்னா நம்ம எல்லாமே இன்இக்வாலிட்டிஸில் படிச்சுட்ருக்கோம். ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்று தெரியணும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது 3/4 டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் கம்மியாக இருக்கிற இட்ஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். திஸ் இஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது எல்லாமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். எவ்ரி ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இஸ் லெஸ் தென் 1. சரிங்களா? எல்லாருமே லெஸ் தென் 1 தான். ஸோ இப்போ இவங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நான் போட்டுட்டா, இவன் n வந்து n-க்கே தான் ஈக்குவல், 1 1க்கே தான் ஈக்குவல். ஆனால் இது யாரோட லெஸ் தென்? இட் இஸ் 1 1 1 அப் டு n. ஸோ இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? n டேர்ம்ஸ் இருக்கு. 2 1 ஆட் பண்ணால் 2, அந்த மாதிரி n1 ஆட் பண்ணால் n. ஸோ n இன்டூ n இட் இஸ் n ஸ்கொயர். ஸோ அப்போ என்னோட s ஆஃப் n பார்த்தீங்கன்னா n ஸ்கொயரை விட கம்மியாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, யூஸ் எ மெத்தட் டு ஃபைண்ட் திஸ். இதோட சம்மை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மெத்தடாலஜி புரிஞ்சிச்சுங்களா? இப்போதைக்கு எஸ் ஆஃப் என்ன நான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்னா, ஐம் டேக்கிங் இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்? அதிகபட்சம் இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஏன்னா இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. which means it will be a quadratic equation. அதிகபட்சம் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக தானே இருக்க முடியும் n ஸ்கொயர்ன்றப்போ. ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஜென்ரலாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். S of n is equal to a plus bn plus cn square. சரியாடாமா? ஸோ எஸ், ஆக்சுவலி டன். இப்போது உங்களுக்கு ஒரு தியரி தெரியுமா? இதை நான் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். someone watched my video, I have teach you that tn minus 1 tn like sum of S4 ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸோட அடிஷன், அதில் ஃபஸ்ட்டு 4 டேர்மோட சப்ராக்ஷன். லைக் ஃபஸ்ட்டு 5 டேர்மோட அடிஷன், ஃபஸ்ட்டு 4 டேர்மோட அடிஷன். அவங்க 2 பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 4 பேர் கேன்சல் ஆகி 5th டேர்ம் மட்டும் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். வெறும் 5வது டேர்ம் மட்டும் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கரெக்டாடாமா? அந்த லாஜிக் வச்சு தான் இதுவும். ஸோ அப்போது எஸ் ஆஃப் n + 1 நான் ஃபஸ்ட்டு 1லேருந்து n+1 டேர்ம் வரைக்கும் நான் ஆட் பண்ணுறேன். அதில் எஸ் ஆஃப் n ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸோட ஆடிங்கை நான் சப்ராக்ட் பண்ணிடுறேன். அப்போ முதலுக்கு n மெம்பர்ஸும் கேன்சல் ஆயிடுவாங்களா? அப்போது கடைசியாக இருக்க அந்த n+1th டேர்ம் மட்டும் இருக்குமா? Yes or no? Yes. Done. So substitute this term. இதுக்கு பதிலா உங்களை substitute பண்ணி எழுதுங்க. So that அப்போ தான் நம்மளுக்கு ஒரு லாஜிக் கிடைக்கும். Correct? So this a plus b into n plus 1 plus c into n plus 1 the whole square minus a minus bn minus plus bn plus cn square which is equal to n plus 1. Okay va? So இப்போ ஏவும் கேன்சல் ஆயிடும், bn கேன்சல் ஆயிடுவாங்க, வெறும் b மட்டும் இருப்பாங்க. கரெக்ட்? இதை நீங்கள் plus c into n square plus 2n plus 1 minus
cn square which is equal to n plus 1. cn square cancel ஆயிருவாங்க. So b plus c into 2n plus 1 is less than or equal to n plus 1. So இங்க n ஓட coefficient யாரு? n ஓட coefficient வந்துட்டு 2c is equal to 1 which implies c is equal to 1 by 2. கரெக்டாடாமா? இங்க பாருங்க a plus c b plus c is equal to 1. In a constant term 1. So b ஓட value half na, b ஓட value half தான். இவனும் half, இவனும் half. Then what is your a? உங்களோட a அப்ப என்ன? a ஓட வேல்யூ தெரியும்னா ஃபுல்லா தான் கெஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஃபுல்லாக கெஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கு. டு ஃபைண்ட் a வேல்யூ we know that ஒரே ஒரு டேர்மை சம் பண்ணால் அதோட ஆன்சர் 1 தான். ஏன்னா 1ஓட சம் இட் இஸ் ஆல்வேஸ் 1, ரைட்? அதனால 1 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்த தெரியும். a plus half n plus half c square is equal to 1. So it is a constant term. So பார்த்தீங்கனாலே தெரியுது n and n square டேர்மே இல்லை. ஸோ அப்போ a ஓட வேல்யூ என்னது 1. a ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ நோ, n-க்கு பதிலாக 1 போடணும்ல. ஸோ n-க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? half plus half which is equal to 1. half of 1. ஸோ a is equal to 0. அப்போ ஏன்னு ஒரு டேர்மே கிடையாது. சரிடாமா? ஸோ your sn is less than or equal to n square. ஸோ இதோட ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணலாமா? ஸோ s of n is equal to n by 2 plus n square by 2. You can take n as common. So you will have n plus 1 whole divided by 2. Answer வந்துச்சா? We know that is n into n plus 1 by 2. அந்த ஆன்சர் தான் கொண்டு வரும். எதுக்கு மேம் இன்இக்வாலிட்டினா இது அதிகபட்சம் யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். s of n அதிகபட்சம் யாரை ரீச் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் வேல்யூ யார் ரீச் பண்ணுவாங்கன்னா இட் இஸ் சம் n ஸ்கொயர் which is a quadratic equation. ஸோ அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி. நீங்கள் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கோஃபிஷியன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி we find out the coefficients and we find the final answer. So your s of n is equal to n into n plus 1 divided by 2. சரியாடாமா? ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, find the roots of the polynomial equation x minus 1 the whole cube x plus 1 the whole square x plus 5 is equal to 0. State their multiplicity. மல்டிப்ளிசிட்டினா இப்போ இந்த பாலினாமியோட ஃபேக்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. x minus 1 பார்த்தீங்கன்னா x minus 1 the whole cube இவங்களாம் ஃபேக்டர்ஸ். கரெக்டாடாமா? ஸோ see, ஸோ எக்ஸுக்கு என்னெல்லாம் வரணும்? கிளியர்லி we have, ஓகேங்களா, f of x minus 1 the whole cube x plus 1 the whole square and x plus 5 is equal to 0. Clearly states that x oda value என்னது 1, minus 1, 5. கரெக்டுங்களா? ஓகே, இவங்க எல்லாருமே f of x டிவைட் பண்ணுவாங்க. கரெக்ட். பட் the roots x is equal to 1. x is equal to 1ன்றது எத்தனை தடவை வரும்? 3 டைம் ரிப்பீட் ஆகும். சரியாடாமா? வித் மல்டிப்ளிசிட்டி அவங்களோட பவர்ஸ் தான் அவங்களோட மல்டிப்ளிசிட்டி டாமா, which is 3. x is equal to minus 1 with multiplicity 2. x is equal to 5 with multiplicity 1. ஸோ ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட ஃபேக்டர்ஸ் வந்து 6. ஸோ x is equal to x square plus 20. சிம்பிளி ஸ்டேட்ஸ். அப்போ x வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் நம்பர்னா x, அப்போ அதோட ஆன்சர் பாசிட்டிவ் நம்பர். x should be பாசிட்டிவ் நம்பர். டன். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 20. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. 20 பார்த்தீங்கன்னா 5 4s எழுதலாம். மைனஸ் ப்ளஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 4 ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, minus 4. ஆனால் நம்மளுக்கு greater than 0 தான் சொல்யூஷனாக இருக்கணும்.
So x is equal to 5 is the only solution. Okay வாடாமா, அவங்க தான் நம்மளுக்கு one and only solution இருக்கணும். சரிங்களா? Yes. Next போலாம். The equation x square minus 6x plus a is equal to 0 and x square minus bx plus 6 is equal to 0 have one root in common. ஒரு root common இருக்கு. One root in common. The other root of the first and the second equations are integers in the ratio 4:3. First சொல்றதெல்லாம் எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா x square minus 6x plus a is equal to 0. இவனுக்கு ஒரு ரூட் காமனா இருக்கு. ஒன் ரூட் இன் காமன். ஸோ இதில் ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா இவங்களை வந்து பீட்டா காமான்னு வச்சுக்கணும். ஓகேவா? அவங்களோட ரூட்ஸ். ஓகே, ஸோ ரைட் இன் எ ஃபார்மேட் த அதர் ரூட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் அண்ட் தி செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆர், அதாவது அதர் ரூட்ஸ்னா யாரு? இந்த ஆல்ஃபா அண்ட் இந்த காமா. சரிங்களா? ஸோ இந்த ஆல்ஃபா அண்ட் காமா பார்த்தீங்கன்னா எந்த ரேஷியோவில் இருக்காங்க? 4:3 ரேஷியோவில் இருக்காங்க. விச் மீன்ஸ் யுவர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4Kனா உங்களோட காமா வந்து 3Kக்கு ஈக்குவல். ஃபைண்ட் தி காமன் ரூட். பீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட அடிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா யாருக்கு ஈக்குவல்? மைனஸ் எக்ஸ் கோஃபிஷியன்ட் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் கோஃபிஷியன்ட் விச் இஸ் 6. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ யூ வில் ஹாவ் 4K plus பீட்டா. ஆன்சர் என்னது? 6ன்னு இருக்கு. அதே மாதிரி பீட்டா பிளஸ் காமா ஆன்சர் என்னது? மைனஸ் பிஎக்ஸ். ஸோ இங்கே வந்து பீட்டா காமா தான் நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ யூ ஹாவ் ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு வரும். கரெக்டா? அவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் என்னது? பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 6. ஸோ 3K ரைட்? 3K பீட்டா இஸ் ஈக்குவல் டு 6 டாமா. சரிங்களா? ஸோ இதுலேருந்து பீட்டாவோட வேல்யூ என்னது? யா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/K. பீட்டாவோட வேல்யூ என்னது? 2/K. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். We have two ratios. So beta is equal to 2/K ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. And 4K plus beta is equal to 4K plus beta is equal to 6ன்னு சொல்லியிருக்கு. கரெக்டாடாமா? இந்த இடத்துல பீட்டாக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? So what happened? 4K plus 2/K is equal to 6. When you do cross multiplication, 4K square plus 2 is equal to 6K அப்படின்னு கிடைக்கும். So 4K square minus 6K plus 2 is equal to 0. எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். So 2K square minus 3K plus 1 is equal to 0. So 2 வந்துட்டு 2 ones are. So by 2. So your K is equal to 1, 1/2 அப்படிங்கிற ரெண்டு ஆன்சர்ஸ் இருக்கு. கரெக்டா? You have two answers. செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, ஒருவேளை K 1 இருந்தால் ஆல்ஃபா காமா என்னன்னு பார்க்கலாம். K வந்து என்னது? 4K. ஸோ 4 அண்ட் பீட்டா வந்து 3 அப்படின்னு கிடைக்கும். சரி, காமா ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கலாம்ல. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/K. ஸோ 2/Kனா விச் இஸ் 2. Half, when it is half, beta is equal to 2 divided by 1/2 which is 4 அப்படின்னு கிடைக்கும்.
ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, தே ஆர் இன்டீஜர்ஸ்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. யூ ஷுட் ஹாவ் அஸ் அன் இன்டீஜர். ஸோ நீங்கள் கே ஹாஃபாக போட்டிங்கன்னா விச் இஸ் நாட் பாசிபிள். அப்போ திஸ் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் தே ஆர் நாட் இன்டீஜர்ஸ். கே ஹாஃப்னு போட்டிங்கன்னா ஆல்ஃபா பீட்டா இட் டஸ் நாட் இன்டீஜர், கரெக்டாக இன்டீஜராக வராதுல்ல. ஸோ அதனால இந்த கேஸ் நாட் பாசிபிள். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 இஸ் தி ஒன்லி சொல்யூஷன், ஒன்லி காமன் ரூட். கொஸ்டினில் சம்டைம்ஸ் வந்துட்டு they will have the words. ஸோ இந்த வேர்ட்ஸை நல்லா கிளாரிட்டியாக படிச்சுக்கோங்க. Find the values of p for which the difference between the roots of the equation x square plus px plus 8 is equal to 0 is 2. ஓகேங்களா? Find the values of p for which the difference between the roots of the equation. Difference between the roots தாமா, அவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃப்ரென்ஸே நம்மளுக்கு தெரியும். ஸோ let it be alpha and beta are the roots. அவங்க தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ரூட்ஸ். சரிங்களா? they are the given roots to us. நம்மளுக்கு கொடுத்துருக்க ரூட்ஸ் அதுதான். ஓகே, ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃப்ரென்ஸ் வந்து 2. இதில் நம்மளுக்கு என்ன தெரியும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்மளுக்கு தெரியும். ஸோ மைனஸ் பி டிவைடட் பை 1, ஏன்னா மைனஸ் எக்ஸ் கோஃபிஷியன்ட் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் கோஃபிஷியன்ட். ஸோ மைனஸ் டி டிவைடட் பை 1. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 8ன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி when you add them, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குடாமா, ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் ஒன் வேரியபிள், ரைட்? ஸோ ஆர் அதர்வைஸ் இந்த மூணு பேர்த்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இவங்க மூணு பேர்த்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர். இது யாருக்கு ஈக்குவல், ஏஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவா, அதுக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு தேவை இது நம்மக்கிட்ட இருக்கு. சரிங்களா? இவன் நீ என்ன பண்ணா உனக்கு வந்துட்டு இவன் வந்துடுவான், இவன் வந்துடுவான், இவன் வந்து -2 ஆல்ஃபான்னு வரணும். இப்போ -4 ஆல்ஃபா பீட்டா கூட ஆட் பண்ணணுமா, -4 ஆல்ஃபா பீட்டா கூட ஆட் பண்ணணும். புரிஞ்சுதாடாப்பா லாஜிக்? எஸ். ஸோ இப்போ என்னது, இதோட வேல்யூ என்னது 2, 2 ஸ்கொயர் வந்து 4. இதோட வேல்யூ என்னது p ஸ்கொயர் வந்து p. இதோட வேல்யூ என்னது, இட் இஸ் 4 8s are 32. தென் ஸோ இந்த சைடு போச்சுன்னா p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36. ஸோ அப்போ p இஸ் ஈக்குவல் டு +or-6. அவ்வளோதான், சிம்பிள். ஒரே பேஜில் ஆன்சர் வந்துடும். ஸோ p இஸ் ஈக்குவல் டு +or-6. எஸ்டா பசங்களா? Okay, so exercise sum. Factorize x power 4 plus 1. ஓகேங்களா? x power 4 plus 1 factorize பண்ணும். So they are equal try completing square method. Okay, completing square method வச்சு solve பண்ண போறோம். Okay, so your f of x is equal to x power 4 plus 1. So இது ஒரு square number, இது ஒரு square number. இது என்னடாமா, x square the whole square and this is 1. சரிங்களா? பக்கத்தில் நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும், we need இது a square b square. So 2ab என்ன வரணும், 2x square. So 2x square and minus 2x square நம்மளுக்கு வந்திருக்கணும். ஸோ இவன் மூணு பேர்த்தையும் ஒட்டுக்கா எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இவங்க மூணு பேர்த்தையும் ஒட்டுக்கா அண்ட் இவங்க தனியாக. இவங்களை எப்படி எழுதிப்பீங்க, யூ கேன் ரைட் லைக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். அண்ட் இதை உங்களை எப்படி எழுதுவீங்க, -2x ஸ்கொயர். இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர். திஸ் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். b ஸ்கொயர்னா என்னடாமா, இவங்களை எப்படி எழுதிக்கலாம், யூ கேன் ரைட் லைக் ஹோல் ஸ்கொயர் 2 எப்படி எழுதிக்கலாமா, ஹோல் ஸ்கொயர் வந்துடும்ல. ஸோ இது வந்து b ஸ்கொயர். ஸோ when you have b ஸ்கொயர், what is the formula?
a plus b into a minus b வரும்ல. a plus b into a minus b, so it is x square plus 1 plus root 2x and x square minus root 2x plus 1. அவ்வளோதான்டா பசங்க, ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இந்த ஒரு பார்ட் இது ஒரு பாகமாக சொல்லி we done factorization. Next sum போலாமா? One sec please. Yeah. If x square plus x plus 1 is a factor of the polynomial 3x cube plus 8x square plus 8x plus a, then find the value of a. Okay. X square plus x plus 1 is a factor of a polynomial 3x cube plus 8x square plus 8x plus a, then find the value of a. Okay. இவங்களை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? வேண்டாம். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? சி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. ஓகே, நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், இங்கே நம்மளுக்கு 3x கியூப் வந்திருக்கு. அப்போ இங்கே இருக்கவன் என்னவா இருப்பான்? 3x தானே இருந்திருப்பான். புரிஞ்சுதா? ஏன்னா 3x இவனையும் மல்டிபிள் பண்ணாதான் 3x கியூப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1. ஸோ இங்கே 1 இருக்கு, யூ ஹாவ் ஏ கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இப்போ இது வந்து ஏனே வச்சுக்கலாமா? 3x ப்ளஸ் ஏனே வச்சுக்கலாம்ல? எஸ், இட் இஸ் ஏ. அப்போ தான் உங்களுக்கு ஏ கிடைப்பாங்க. சிம்பிளாக யோசி, ஓகேவா? ரொம்ப பிரம்மாண்டமாக யோசிக்க வேண்டாம். சரிடாமா? Now we can go further. இப்போ உங்களை இன்டூ பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3x cube plus 3x square, next ax square வரும். அதுக்கப்புறம் x term. For x term என்ன பண்ணணும்? இவனையும் மல்டிபிள் பண்ணணும். 3x and ax. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் term கிடைக்கும். ஓகேவாடாப்பா? எஸ். ஸோ இப்போ இவங்களே நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கா? ஸோ விச் இஸ் 3 + a. 3 + ஏவை ஆட் பண்ணால் அது யாருக்கு ஈக்குவல்? 8க்கு ஈக்குவல். ஓகே, விச் மீன்ஸ் a is equal to 5. வேணா நீங்கள் இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பை யூஸிங் திஸ் ஒன். இதை யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ ஏவோட வேல்யூ 5 என்னது? ஏவோட வேல்யூ 5. சிம்பிளாக முடிஞ்சிடுச்சா? ஸோ அவ்வளோதான்டா பசங்க. ஸோ திஸ் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்ஸ் ஹியர். ஓகேங்களா? நாம் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8 தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் எவ்ரி ஒன் இது வரைக்கும் பார்த்த எல்லா எக்ஸசைஸும் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சால்வ் பண்ணலாடாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்பயும் போல் ஒரு ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு நெகட்டிவ் நம்பரா பாசிட்டிவ் நம்பரா எதுவுமே தெரியாமல் நம்ம அந்த சைட் கொண்டு போக முடியாது. ஏன்னா அது நெகட்டிவாக இருந்தால் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும், பாசிட்டிவாக இருந்தால் சேஞ்ச் ஆகாது. பட் 3 நீங்கள் இந்த சைட் கொண்டு வரலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 minus 3 which is less than 0. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாம். when you take LCM, x plus 1 minus 3 into x plus 3 whole divided by x plus 3 less than 0. again என்ன ஆகும்? ஸோ எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் போச்சுன்னா மைனஸ் 2x, இங்கே 1 அண்ட் திஸ் மைனஸ் 9, 1ல் மைனஸ் 9 போச்சுன்னா மைனஸ் 8.
whole divided by x plus 3 less than 0. So you can take 2 as common. நீங்கள் என்ன பண்ணலாம்னா 2 காமனாக எடுத்துருக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் எடுக்கலாம். அப்படி காமனாக எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்டாமா -2 நீங்கள் காமனாக எடுக்கிறீங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 whole divided by x plus 3 less than 0. ஸோ இப்போ இந்த -2 நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 divided by x plus 3 greater than 0. மேலே ஒரு ஃபேக்டர் கீழே ஒரு ஃபேக்டர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் டிவைட் பண்ணால் ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும். அவ்வளோதானே, சிம்பிள். இப்போது மேலே ஒரு ஃபேக்டர் கீழே ஒரு ஃபேக்டர் இருக்காங்களா? ஸோ ஆக மொத்தம் ஹோல் இன்டர்வல் அவங்க எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணும்? இட் வில் ஸ்ப்ளிட் அஸ் இன் 2 part. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4னா -4க்கு முன்னாடி பின்னாடி வேறு மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா -3க்கு முன்னாடி பின்னாடி வேறு மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் -∞ to -4, -4 to -3, -3 to ∞. மூணாக பிரிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4க்கு எக்ஸ் ப்ளஸ் 4 பார்க்குறோம். நான் என்ன சொன்னேன், 0 -4ங்கிறதுல 0. அப்போ அதுக்கு முன்னாடி போச்சுன்னா பாசிட்டிவ், பின்னாடி வந்தால் நெகட்டிவ். எக்ஸ் ப்ளஸ் 3 முன்னாடி போச்சுன்னா பாசிட்டிவ், பின்னாடி வந்தால் நெகட்டிவ். இவங்க ரெண்டு பேர்த்தோட டிவிஷன் நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வேணும். யூ ஷுட் ஹாவ் பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூ ஆன்சராக வரணும்னா வாட் இஸ் யுவர் ஆன்சர்? யுவர் எக்ஸ் பிலாங்ஸ் டு வாட்? உங்களோட எக்ஸ் என்னடாமா? யுவர் எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞ to -4 union -3 to infinity. Find the values, all the values of x for which this is happening. ஓகேவா? இது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போட்டுடலாம். இதுக்கு என்ன பண்ணணும்? டேக் தி இன்டர்வல் ஃபர்ஸ்ட். இது எக்ஸுங்கிறது ஒரு ஃபேக்டர், அப்போ 0ங்கிறது ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட் இது ஃபேக்டர்னா 1ங்கிறது ஒரு ஃபேக்டர், 2ங்கிறது ஒரு ஃபேக்டர். மொத்தமாக எத்தனை இன்டர்வல்ஸாக பிரிஞ்சிருக்கு? இட் இஸ் டிவைடட் இஸ் இன் 4 இன்டர்வல். 4 பாகமாக பிரிஞ்சிருக்கு. -∞ to 0 ஒன்று, 0 to 1 ஒன்று, 1 to 2 ஒன்று, 2 to 3 ஒன்று. ஃபஸ்ட்டு பாகம், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து பாகம், 4 பாகமாக பிரிஞ்சிருக்கு. சரிடாமா? ஸோ இப்போ எக்ஸ் கியூபை மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் சி எக்ஸ் கியூப் அலோன். எக்ஸ் கியூப் மட்டும் பார்க்குறேன். எக்ஸ் கியூப்னா என்னது? 0க்கு முன்னாடி என்னென்ன பாகம் இருக்குது? 2, 3, 4. அந்த பாகம்லாம் பாசிட்டிவாக இருக்கும், முன்னாடி இருக்கிறது நெகட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இவன் x-1. x-1ன்றது 1க்கு முன்னாடி 3 and 4 பாகம் இருக்குல்ல, அவங்க பாசிட்டிவாகவும் மற்ற 2 பேரும் நெகட்டிவாகவும் இருப்பாங்க. டன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க 2 பேர்த்தோட ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ x³ x-1. இவங்களோட ப்ராடக்ட் என்னடாமா? பாசிட்டிவ் 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 நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ், முடிஞ்சிருச்சு. அடுத்தது செக்கிங் ஃபார் x-2. x-2னா என்னது? 2க்கு மேலே இருக்கு லாஸ்ட் பாகம் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றவங்க எல்லாரும் நெகட்டிவ். இப்போ இவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க, என்டையர் கொஸ்டின் பண்ண போகிறோம். ஸோ இவங்க டிவைட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். நம்மளுக்கு டோட்டலி வி நீட் அ பாசிட்டிவ் வேல்யூ. எங்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது அதை நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் பாசிட்டிவ். இந்த 2 இடம் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கு. கரெக்டாடாப்பா? ஸோ 0 to 1 அண்ட் கடைசியாக 2 to infinity இஸ் என்டையர்லி பாசிட்டிவ் ஃபார் அஸ். ஸோ அவங்க மட்டும்தான் உங்களோட ஆன்சர். So your x belongs to 0 to 1 union 2 to infinity. Okay, that's it. Next, find all the values of x that satisfies the inequality. இந்த inequality satisfy பண்ணும். சரிடாமா? யார் பொறுமையாக பாருங்க. இவங்கள நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ your x is equal to 3/2. நெக்ஸ்ட் இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? x is equal to 2. இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? x is equal to 4.
ரைட்டாடா பசங்களா? இந்த மாதிரி we have 4 things. ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எழுத போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னா 1.5 3/2 தான் ஃபஸ்ட்டு. ஸோ -∞ to 3/2, நெக்ஸ்ட்டு 3/2 to 2, நெக்ஸ்ட்டு 2 to 4, லாஸ்ட்டாக 4 to ∞. 4 பாகங்களாக வந்திருக்கு. 3/2, 2, 4, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த், 4 பாகம். இப்போ எக்ஸ் மைனஸ் இந்த இடத்துல 3/2ன்ற இடத்துல 0, அப்போ அதுக்கு முன்னாடி 2, 3, 4 அந்த பாகத்தில் இவங்க பாசிட்டிவாக இருப்பாங்க, மற்ற பாகத்தில் நெகட்டிவாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வாட் இட் ஃபார், நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 2க்கு எக்ஸ் மைனஸ் 2னா என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 2ன்றது 2ஓட பாகத்தை, அப்போ 3, 4 மட்டும் பாசிட்டிவாக இருக்கும், மற்ற 2 பேரும் நெகட்டிவாக இருப்பாங்க. எக்ஸ் மைனஸ் 4னா லாஸ்ட் பாகம் மட்டும். ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேர்த்தோட ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும். யூ நீட் தி ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் எக்ஸ் பிளஸ் 4, ரைட்? ஸோ இட் இஸ் பாசிட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ். இப்போ என்டையராக இவனையும் நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க, கரெக்டாக? யூ ஹவ் டு டிவைட் இட், விச் இஸ் மீன் தி கொஸ்டின். டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், நெகட்டிவ். பாசிட்டிவ் பாசிட்டிவ் டிவைட் பண்ணால் பாசிட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் டிவைட் பண்ணால் நெகட்டிவ், பாசிட்டிவ் பாசிட்டிவ் டிவைட் பண்ணால் பாசிட்டிவ். ஸோ your answer is they are asking the negative value. நெகட்டிவ் எங்கெல்லாம் வந்திருக்கு, இந்த 2 இடம் வந்திருக்கா? ஸோ இந்த 2 இன்டர்வல் தான் உங்களோட ஆன்சர். ஓகே வாடாம்மா? ஸோ வாட் இஸ் your answer? ஸோ your x belongs to -∞ to 3/2, யூனியன் 2 to 4. இந்த 2 ஆன்சர்ஸ் நம்மகிட்ட இருக்கு. That's it. Okay. இப்போ அடுத்தது, இது வரைக்கும் ஃபேக்டர்ஸ் கொடுத்துட்டான், இனிமேல் நாம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதோட ஃபேக்டர் என்னடாமா, x² - 4. ஸோ ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, அந்த கேஸ் மட்டும் நல்லா பார்க்கணும். இது வந்து a + b, a - b 2 விதமாக எழுதிக்கலாமா? எஸ். அடுத்தது ஹோல், இது எப்படி எழுதுவீங்க? 15 வந்து 3 5s, ஸோ தட் யூ வில் ஹாவ் மைனஸ் ப்ளஸ். So x minus 5 and x plus 3. So equal to 0 na, like okay, first எப்பயும் போல எடுத்துக்கோங்க, அப்புறம் நான் உங்களுக்கு கேஸ் சொல்றேன். ஸோ எப்பயும் போல இன்இக்வாலிட்டிஸ் எடுத்துப்போம். நம்பர் லைன் வரும் உங்களுக்கு. இந்த நம்பர் லைன்ல எத்தனை பாகம், ஃபர்ஸ்ட் this plus 2 ஒன்று, ஸோ -2 ஒன்று, -3 ஒன்று, +2 ஒன்று, +5 ஒன்று. ஸோ 1 2 3 4 5 5 பாகம்டா பசங்களா. இட் இஸ் என்டையர்லி 5 different parts. What are they? -∞ to -3, -3 to -2, -2 to 2, 2ல இருந்து 5 வர வரைக்கும், 5 to ∞. இந்த மாதிரி 5 different parts நம்ம கிட்ட இருக்கு. சரியாடாப்பா? ஸோ பசங்களா, ஃபர்ஸ்ட் we will start with இவங்க 2 பேர்த்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். x - 2, சரிங்களா? ஸோ யாரை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் மேலே எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ அதை கொஞ்சம் மேலே எழுதிக்கலாமா? ஸோ அதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இல்லாமல் இருக்குமே. x - 2 x plus 2 whole divided by x minus 5 x plus 3. So first நம்ம என்ன பண்ண போறோம், x minus 2 கண்டுபிடிக்க போறோம், x plus 2 கண்டுபிடிக்கிறோம். Next x minus 5 x plus 3. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்தோட ப்ராடக்ட் x minus 2 x plus 2 ஓடுது. நெக்ஸ்ட் x minus 5 x plus 3 ஓடுது. நெக்ஸ்ட் ஓவரால் கொஸ்டின். சரிடாப்பா, இப்போ ஆன்சர் எழுதலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் x minus 2, 2 x minus 2னா 2ன்ற இடத்துல 2க்கு அப்புறம் 2 பாகம், அந்த 2 பாகத்தில் மட்டும்தான் பாசிட்டிவ், மல்ல எல்லா இடத்துலையும் நெகட்டிவ். நெக்ஸ்ட் x plus 2னா இந்த இடம் மட்டும், இந்த இடத்துக்கு அப்புறம் 3 4 5 மட்டும்தான் பாசிட்டிவ்,
மற்ற எல்லாருமே நெகட்டிவ். வாட் அபவுட் எக்ஸ் மைனஸ் ஃபைவ்? எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னா இது. ஸோ ஃபிஃப்த்து பாகம் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றது எல்லாருமே நெகட்டிவ்ஸ். வாட் அபவுட் த்ரீ? த்ரீ. ஸோ செகண்ட்லேருந்து எல்லாருமே பாசிட்டிவ், ஃபஸ்ட்டு ஒன் மட்டும்தான் நெகட்டிவ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். செக் ஃபார் திஸ் ஒன். இவங்க ரெண்டு பேர் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் 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 பாசிட்டிவ். இப்போ கொஸ்டின் இவங்க ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணும். பாசிட்டிவ் பாசிட்டிவ் டிவைட் பண்ணால் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு நெகட்டிவ். நெகட்டிவ் எங்கெல்லாம் வருது? ஓகே, ஸோ விச் மீன்ஸ் எந்த இடம்லாம் வரும்? இவன் அண்ட் இவன், இவன் ரெண்டு பேர். ஓகேவா? அதுலேயுமே இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு ஈக்குவல் டு 0 வேணும். யாரெல்லாம் ஈக்குவல் டு 0வா இருக்கணும்? we need equal to 0 also, right? So equal to 0 na என்னடாமா? So equal to 0 க்கு பாருங்க. So equal to 0 na denominator. So x square minus 4 divided by x square minus 2x minus 5 is equal to 0. So which means implies x square minus 4 is equal to 0. அப்போ x is equal to plus or minus 2. அப்போ யாரை மட்டும் இன்க்ளூட் பண்ணிப்பீங்க? அதில் 2n minus 2 மட்டும் இன்க்ளூட் பண்ணணும், டினாமினேட்டரை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ x belongs to -3 and -2 நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அப்போ நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூனியன் இதில் 2 நான் இன்க்ளூட் பண்ணணும், பட் 5 நான் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ லாஜிக் புரிஞ்சுதாடாமா? அவ்வளோதாண்டா பசங்க. ஸோ we get our final answer. Yes. ஸோ பசங்களா, this exercise completes here. ஸோ நெக்ஸ்ட்டு 2.9 எக்ஸசைஸில் உங்களை பார்க்குறேன். அண்ட் எல்லாருமே வீடியோ சூப்பராக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஹோம்ஒர்க்ஸை போட மறந்துடாதீங்க. ஸோ IBST 2026 ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லிங்க் இது வந்து ஃப்ரீ தான். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு மேம் நான் கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாம்லாம் எழுதணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்காகவும் எழுதலாம், ஆஸ் வெல் அஸ் இதை வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம்ல, நம்ம புக்கை தாண்டி ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி தெரிஞ்சுக்கிறக்காகவும் இந்த எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது, அதை நாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது வந்து ஃப்ரீ தான். ஆக்சுவலி இந்த எக்ஸாம் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, JN நீட்டில் 90% ஸ்காலர்ஷிப்போட நீங்கள் இந்த எக்ஸாம் சூப்பராக எழுதினீங்கன்னா நம்மளோட வேதாந்துல நடக்கிற JE or நீட்டில் 90% ஸ்காலர்ஷிப்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு நம்மளோட வெற்றி நீட் பேட்சஸ். ஸோ யாராவது நீட் வந்துட்டு நான் ஸ்கூலோடவே இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து 90% ஸ்காலர்ஷிப்க்கு நம்ம IVST டெஸ்ட் எழுதிப்போம். இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சென்டர்ஸ் வித் அவங்களோட காண்டாக்ட் நம்பர். என்கொயரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணலாம். அண்ட் இதை வந்து நம்ம உண்மையிலே சொல்லுவோம், எந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்லேயும் இல்லாத ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் உங்களுக்கு வேதாந்துல இருக்குது. ஸோ யூ கேன் ட்ரை இட். உங்களுக்கு உண்மையிலேயே JE நீட் கிளியர் பண்ணணும் ஆசை இருக்குது, ஃபஸ்ட்லேருந்தே நான் படிக்கணும், நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக நான் டாக்டர் தான் ஆக போகிறேன், இல்லை நான் IIT கிராஜுவேட் தான் ஆக போகிறேன் அப்படின்னு டிட்டர்மைண்டாக இருக்கீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்கிரிப்ஷன், இதோட சென்டர்ஸ், எந்தெந்த சென்டர்ஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த செக்ஷன்ஸ் ஒரு PDFும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.